ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அழகி கூட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அழகியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அழகிக்காக புதுசாக வந்து வேடெல்லாம் போடுறாங்க ஜென்ஸ் எல்லாருமே. இது பார்த்து மகா, ஐஸ்வர்யா மற்றவங்க எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்தை போட்ட சூர்யா மற்றவங்க எல்லாருமே வந்து பாப்பாவை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பல காமெடிகளை வந்து பண்ணுறாங்க. உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நீ என்னை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அப்புறம் பாப்பா கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா, அழகி ப்ளீஸ் அழகி, இப்போ அது என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடலாம்ல, உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கெஞ்சுறதை பார்த்து மகா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பார்த்தாலும் தான் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சூர்யாவோட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ஒரு பக்கம் மகாவும் சிரிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட, மகா இப்போவாது என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம்ல நின்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. ரொம்பவே தாங்கிக்க முடியாத மகா என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக இனிமேல் நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. இதனால சூர்யா பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அந்த குழந்தை கூட நல்லா ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வர வைக்கிறாங்க. அவங்கள வர வச்சதுக்கு அப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எல்லாரையும் வந்து எடுக்க வைக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் படின்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது யார் பண்ண வேலையாக இருக்கும், இவ்வளோ நாள் வந்து இந்த குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட மிஸ்டேக் தான், நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போதைக்கு இந்த குழந்தைய நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்தவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போகிற தருணத்தில் மற்றவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அழகி வந்து இந்த வீட்டை விட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்ச நாள் பழக்கத்துலேயே வந்து ரொம்பவே அதிகமாக வந்து பேச ஆரம்பித்து எல்லாரோட மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிட்டு அழகி. இதனால் யாருக்குமே அழகியை விட்டு பிரிய மனசே இல்லாமல் போகுது. கட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, அழகி இங்கேயே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகா தாத்தா கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தருணத்தில் சூர்யாவோட மனசில் அந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்ததுனால குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் சூர்யாவோட மனசில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுது, நம்ம மகாவோட சேர்ந்து வாழணும், ஒரு அழகான குழந்தைய வந்து பெற்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, பாட்டிமா மகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மகா நீ அவரோட சேர்ந்து வாழ முயற்சி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டி என் கையில் எதுவும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகாவும் சொல்கிறாங்க. சரி எல்லாத்துக்கும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. ராஜலக்ஷ்மியும் வந்து இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்றாரு. வா அங்கே போயிட்டு வரலாம், மகா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பார்த்த மகாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறமா சூர்யா மகா ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா மகா கிட்ட தன்னோட அன்பையும் வந்து காதலையும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதனால மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா பாட்டிமா ரெண்டு பேரையும் பார்த்து கிண்டல் பண்ணால், இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோடீஸ்வரி பலவில்லா சந்தோஷத்தோடு இருக்காங்க. என் பொண்ணையும் மருமகனையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே வேண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சூர்யா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் மகா கூட சேர்ந்து வாழ்றாரா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.